திருப்பத்தூர் அருகே உள்ள கந்திலி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கசநாயகன்பட்டி கிராமத்தில் 42ஆம் ஆண்டு மாபெரும் விருதுவிடும் விழாவில் சீறி பாய்ந்த காளைகள். விழாவினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கசநாயகன்பட்டி கிராமத்தில் மாபெரும் விருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்த எருதுவிடும் திருவிழாவை ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மக்கள் வெள்ளத்தில் சீறி பாய்ந்து ஓடின. பெரிய கசிநாயகன்பட்டி கிராமத்தில் 42ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் எருதுவிடும் விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா அவர்கள், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் அவர்கள் விழா குழுவினருடன் உறுதிமொழி ஏற்றனர். தமிழக பாரம்பரிய விழாவான எருதுவிடும் விழாவினை சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் என்றும், நமது கலாச்சாரத்தையும் பேணி காப்போம் என்றும், காளைகளை நம் வாழ்வோடு இணைந்தவை என்பதை அறிவோம் என்றும், அவைகளை கண் போல் பாதுகாப்போம் என்றும், விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்க மாட்டோம் என்றும், அரசு வகுத்துள்ள அனைத்து விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு விழாவினை எவ்வித அசம்பாவிதங்கள் இன்றி நடத்துவோம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் என்று எருதுவிடும் விழா உறுதிமொழியை ஏற்றனர். பின்னர் ஆட்சியர் கூறுகையில், காளைகள் ஓடும் வழித்தடத்தில் யாவரும் நிற்க வேண்டாம் என்றும், இவ்விழாவில் எந்த ஒரு நபருக்கும் சிறு காயம் கூட ஏற்படாதவாறு இந்த எருதுவிடும் திருவிழாவை நடத்தப்பட வேண்டும் என்றும் விழா குழுவினர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் ஆட்சியர் எருதுவிடும் விழாவினை கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இந்த எருதுவிடும் விழாவில் பங்கேற்கும் அனைத்து காளைகளுக்கும் கால்நடை மருத்துவரால் பரிசோதனைக்கு உட்பட்ட காளைகளை மட்டும் விழாவில் அனுமதிக்கப்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த எருதுவிடும் திருவிழாவில் திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, கந்திலி, தாதாங்குட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, குப்பம், மல்லானூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடின. மேலும் குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய புல்லாநேரி தளபதியார் காலை 7.27 புள்ளிகளை பெற்று முதல் பரிசாக 55,555 ரூபாயும், இரண்டாவது பரிசாக திருப்பத்தூர் புலி 7.37 புள்ளிகளை பெற்று 50,555 ரூபாயும், மூன்றாவது பரிசாக மைக்கண்ணி காலை 7.66 புள்ளிகளை பெற்று 40,555 ரூபாயும், வீரமலை வீரப்பன் 7.70 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தையும், சத்ரியன் எக்ஸ்பிரஸ் 7.78 புள்ளிகளை பெற்றும் மொத்தம் 36 பரிசுகளை வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களிடம் மாலை அணிவித்து விழா குழுவினர் பரிசுகள் வழங்கினார்கள். இந்த எருதுவிடும் திருவிழாவில் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 5,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு எருதுவிடும் திருவிழாவை கண்டுகளித்தனர். இந்த எருதுவிடும் விழாவில் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்தி, மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல், துறை மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை, கால்நடை மருத்துவ பிரவீன் மற்றும் முரளி, மருத்துவத்துறை மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ. நல்லதம்பி, திருப்பத்தூர் மாவட்ட அமமுக ஞானசேகரன், தொழிலதிபர் KG தயாளன், ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி சுரேஷ், கந்திலி திமுக ஒன்றிய பொறுப்பாளர் A. மோகன்ராஜ், அதிமுக அம்மா பேரவைத் தலைவர் ஆறுமுகம், ஊர் கவுண்டர் பூபதி மற்றும் விழாக்குழுவினர் பட்டு நடராஜன், திருமூர்த்தி, அம்மன்புரம் பூபதி, தொழிலதிபர் வக்கீல் ஐயர்தோப்பு ஜெய்சங்கர், KT கோவிந்தராஜ், ஊர் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி. ரமேஷ்.
முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும், கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.